வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, "சார்" அப்படின்னு ஒரு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இதில நம்ம விமல் நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தேன். உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் விமல் வந்து எவ்வளோ நல்ல ஆக்டர்ன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நேச்சுரலா நடிப்பாரு. பயங்கர நேச்சுரலா இருக்குங்க. அப்படியே அந்த "வாகை சூடவா" பார்த்துருப்போம். அதுலயும் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு டீச்சரா. இதுலயும் டீச்சரா வராரு. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து ஒரு பீரியட் படம் போல இருக்கு. 80ஸ்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாதி, கேஸ்ட்டு அத பத்திலாம் வந்து சொல்றாங்க போல இருக்கு. உண்மையிலேயே ட்ரெய்லர் அருமையா இருக்கு. விமல் உங்களுக்கே தெரியும் நடுவுல அவரு நெறையா சில தப்பான படங்கள் பண்ணி, நெறைய பிரச்சனைல மாட்டி, அவருக்கு வந்து மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. பட் இந்த சார் படம் கண்டிப்பா நடுவுல ஆஃப்கோர்ஸ் இந்த விலங்கு அந்த மாரி சில விஷயஸ்லாம் பண்ணி கம்பேக் குடுத்தாரு. பட் படம் அட் எண்ட் ஆஃப் த டே அவர் படம் தானே நடிக்கிறாரு. தியேட்டர்ல ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட் வந்து அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த படம் கண்டிப்பா குடுக்கும்னு நெனைக்கிறேன். அதுவும் இப்ப இருக்க ரத்தம் அந்த மாரி டைம்ல வந்து இந்த மாரி ஒரு ஆத்தென்டிக் ஒரு கிராமத்து படம், இவ்வளோ நல்ல மெசேஜில வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அந்த வரிசையில வந்து கண்டிப்பா சார் படம் வந்து சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி பார்த்தா ஹீரோயினும் சாயா தேவினோத் நடிச்சிருக்காங்க. அப்படி ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு ஃபேஸு. அப்படியே ஒரு என்ன சொல்றது? தமிழ் பொண்ணு அந்த ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதே மாரி சரவணன் உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஆக்டரு. அவரு வந்து அப்பாவா நடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் நல்லாருக்கு. அப்புறம் கண்டிப்பா வந்து சரவணன் வந்து ஒரு நல்ல நடிகர். ஸோ அவர் கேஸ்டிங்கும் சூப்பரா இருக்கு. அதுமாரி நெறைய சின்ன சின்ன சிராஜ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. சரவணா சக்தின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அந்த மாரி நல்ல நடிகர்கள் நல்லா பார்த்தாலே தெரியுது. ஒரு நல்லா வந்து அந்த கேரக்டர உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி வந்து மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, சித்து குமார் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா போட்டிருக்காரு. கரெக்ட்டா ஏன்னா இந்த மாரி ஒரு கிராமத்து மியூசிக்னா அந்த ட்ரெடிஷ்னலா வந்து எல்லாராலயும் போட முடியாது. அது இந்த காலத்தில. உண்மையிலே நல்லா போட்டிருக்காரு. உண்மையிலே ஒரு கிரிப்பிங்கா இருக்கு ட்ரெய்லரு. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கே தெரியும் விமல்னாலே அந்த ஒரு இன்னசென்ஸு அந்த மாரி ஒரு நேச்சுரலா நடிப்பாரு. அந்த லவ் போர்ஷன் அதுவும் சூப்பரா இருக்கு. அதே மாரி இந்த ட்ரெய்லர் எண்ட்ல பாருங்க, ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் அதுலயும் பார்த்தீங்கன்னா, மனுஷன் பொளந்து கட்டியிருக்காரு. அதுக்கு காரணம் யாருன்னா, டைரக்டர். சரி இந்த ட்ரெய்லர் இவ்வளோ நல்லா இருக்கே, யாரு டைரக்டர்ன்னு பார்த்தா போஸ் வெங்கட்ன்னு போட்டுருந்துச்சு. என்னது போஸ் வெங்கட்டா? யாரு போஸ் வெங்கட் அந்த நடிப்பாரு அவரான்னு பார்த்தா, ஆமா அவரு தான். போஸ் வெங்கட்குள்ள இப்படி ஒரு டேலண்டா? அப்படின்னு தான் நான் நெனச்சேன். மனுஷன் வந்து உண்மையிலேயே ட்ரெய்லர் பார்த்தே சொல்றேன். கண்டிப்பா அவருக்கு நான் ஒரு பெரிய டைரக்டர், நல்ல டைரக்டர் ஆகுறதுக்கான எல்லா எல்லா அருகதையும் இருக்குன்னு நெனைக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நெனைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டா வந்து வெற்றிமாறன், அப்புறம் வந்து விஜய் சேதுபதி எல்லாரும் பேசியிருப்பாங்க, அந்த ட்ரெய்லர் லான்ச்ல. ஸோ கண்டிப்பா அவங்கலாம் வந்து சும்மா ஒரு மொக்க படத்துக்குலாம் சப்போர்ட் பண்ண சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி வச்சு பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரு அருமையான படம் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த ட்ரெய்லர் பார்க்கலன்னா போய் ட்ரெய்லர பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ட வந்து கீழ சொல்லுங்க. ஏன்னா இந்த மாரி நல்ல படங்கள் ஓடணும். விமல் வந்து கண்டிப்பா ஒரு கம்பேக் குடுக்கணும். ஏன்னா இந்த மாரி ஒரு நேச்சுரல் ஆக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சரி ஓகே. அதே மாரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.